பாத்தியா சட்டி தலையன் வேலைய கோபாலி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரிய முடியும். அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி குசுண்டி சாமி. ஏற்கனவே மணக்குது சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுது? ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்கறானே ஒரு அரை டிக்கெட், அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ். பயமுடா என்ன கத்துற? என்ன சாமி அபாண்டமா பேசுது? சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும். இது எங்க ஜாதி தரம்லாம் ஒத்துக்காதே சாமி. அவனும் உங்க ஜாதி ஐயா. நீங்க இங்க இருக்கிறீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா, அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். அட இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிறேன். அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான். அவனுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வா, நான் ஐடியா கொடுக்குறேன். சாமி சாமி தடுக்குது சாமி. சம்பந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட போக கூடாது. காப்பி சாப்பிட்டு போங்க. உன் வீட்டுல காப்பியா வேணாயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட போக கூடாது. இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு. நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா? சாமி இதான் என் மூத்த பொண்ணு. சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? டேய், தம்பி என்ன யோசனை பண்ணுது? தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி அண்ணா. யார் அண்ணன்னு சொன்ன? உங்களை தான். உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்கேன்னா உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன்? போடா பரட்ட தலை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? தேங்காய் மட்டும் தலையா போடா. தம்பி நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா, நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா. இதுக்கு பேர் தான்ப்பா லவ். இல்லன்னு அந்த பொண்ணை பார்த்தா அப்புறம் தெரியலையோ. எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா? பொண்ணுனா அப்படி இப்படிமா தான் இருப்பான். நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும். இந்த பார், நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு. கொடுத்துட்டா உன் மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா. பிரியம் இல்லன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குன்னா காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ கிள்ளிப்பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்கு சொல்லுங்க. ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். படான்னு அரைஞ்சாங்க வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போடா அந்த பக்கம். பாத்தியா ஐடியாவை? பச்சை கலர்ல ட்ரவுசர் போட்டு கொச்சியா ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. பார், உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்சு. இந்த 10 பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. ஏன்பா இவன் இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா. சோரி சேரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா. வியாதினே. போடா போடா. பாரு ஓட முடியுதா பாரு பண்ணி. பாரு நான் சொல்ற மாதிரி செய். இப்போ அண்ணா அண்ணன் என்ன கூப்பிடாத. நானு உன்னை நினைச்சேன், நீனு என்ன நினைச்சேன். நான் கைய பிடிச்சேன். నాకు నిండా పని ఉంది. இதை விட வேற வேலை என்ன இருக்கு? వద్దు ஐயோ సంతోషయ్యా నిన్న ఏమి చెప్పినావు? పెళ్లి కొడుకున్నారు అమ్మాయి గారు అంతరు అట్లా పొండి పొండి అమ్మాయిలంతా ఆ పక్కన వెళ్ళు. అవును అబ్బాయి గారు అతను మన బేక రండి. ఎల్లమ్మా ఏం చేస్తున్నావు? దొంగబడ్డాయి కర్రా. మన ఏర్పాటు ఎట్లా ఉంది? బాగున్నారమ్మా? వీటిలో మంచి పేరు తీసుకోవాలి. పెళ్లి కూడా పిలువయ్యా. என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க? அதுவும் தெரியல. மாப்பிள கொடுக்கு பாவுன்னாரு. மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம், பல்லுகளை விளக்கவும். பாரு வாய, ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியலடா சாமி. எங்க திரும்ப
இது என்ன திடீர்னு கருப்பு? பிஸ்தி யாருக்கு, உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு தான். டேய் லொள்ளு பண்ணா செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்திருக்கா? என்னடா இந்த கையா கங்காரு படுத்துனா? ఉంటా அடுத்து என்னையா உங்க வழக்கம்? మంగళసూత్రం తీసుకో. தாலியா? சரி குடுறா. తీసుకోయ్యా. கட்டி மேல கட்டி மேல. ఏమిటి గట్టి உங்களுக்கு புரியாதோ? கொட்டண்டி கொட்டண்டி. ஏன் அழுவுறீங்க? கூத்துருக்கு பெரிய ஆயிடுச்சு. நக்க போற நாயாட்டா. டேய் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா. நேரடியா வர முடியல. இதை எங்க 2 பேரும் சார்பா வச்சுங்க. என்னையா பணம் தான் வாங்கியாச்சே, இன்னும் தலையை சொல்லிட்டு நிக்கிறேன். என்ன விஷயம் சொல்ல சொல்லு. முதலாளி, எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க. மாப்பிள்ளை தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கறவர் தானே, ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டரை பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களாம். அப்படியா? டேய் டேய் ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேரலைஸா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது, ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ நான் அதுக்கு சொல்ல முதலாளி, இப்ப கக்கூசுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து என் ரூம் வரைக்கும் போடணும். இவங்க முதலாளியே சொல்லிட்டாருல, இதுல நீங்க என்ன தலையிடுறது? முதலாளி இருக்கான்னு பாக்குறேன், இல்லாட்ட நாரி பேர் நாரி. ஏற்கனவே நார்னு தான்டா இது. என்ன நீ ரொம்ப பேசுற? பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமானு மணக்கும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான். இத பாரு, ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான், ஒரு ஷோ போட்டு விடுப்போ. டேய் சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா? இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க. அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷினை தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. 4 சோப்பு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். போ போ போ. வர்ற முதலாளி. கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊம படம் இருக்குது, நான் போட்டு விடுறேன். கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஜோரான பேணி லட்டு, சுவையான சீனி தட்டு, இனி இஷ்டம் போல வெட்டு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். தீப்பிடி தெரியுது, எல்லாம் ஓடாங்க ஓடாங்க ஓடாங்க. டேய் வாங்க. என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தினம் விருந்துதான். நல்ல குடும்பம்ண்ணே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படிக்கலாம்? மாமியார் வீடு தானே? ஆமா. நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே படு, அதை நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்
ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். ஐயோ. தெரியாம உன்னை பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. ஹாய் டேய் நம்மாளே அடடே வாங்க 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 போறாங்க போ வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேனா ஆ. உங்க ஞாபகம் வந்தது. வந்து. உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணணும். ஓ. எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அது பாத்துட்டு வரேன். வரட்டுமா? உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பாய் டார்லிங். பாய். பாய். ஓய் ஓய். பாத்தியாடா எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்கேன். இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்னன்னா அது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போ போடா. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க வாழ்க கவிஞர். சோறு குப்புற ஒழுங்குது என்ன சர்வதேச பிரச்சனையா? மூளை குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன். கவுண்டர 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4.25. நாய்க்கு 4 காலு. அது என்ன முக்காலு? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர மனசு கொஞ்சம் திடப்படுத்தீங்க. ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமயம் 9ஆம் இடத்துக்கு போறான். எவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த 8வது இடம் காலியா இருக்கு. இருக்காது, பட்டா போட்டுருப்பானுங்களே. அந்த காலியான இடத்துல இந்த ஜாதகருக்கு சொல்ல வர்றதுக்குன்னே சனி வர்றான். ஏக்கா ஏக்கோ வந்துட்டானே. வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தொட்டுடி. 6 வந்திருக்கா? தம்பி மலவி மலர்ந்த மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. அழுவாதுற கண்ணு. ஏண்டா என்ற வந்து வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்கடா. ஏய் நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர். ராகுவே சேர்த்துல கூட்டு வருது. ராகு என்ன கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின்வழியா போயிரு. சரி. டேய் கண்ணு மாயாவி, ஏண்டா இப்படி துரும்ப இழைச்சு போயிட்ட? அப்பஞ்சத்து துக்கம் தாங்க முடியலக்கா. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்தேன். ஆமா இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு. உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு. அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஏண்டா நீ ஏன் ஒரு கருநாயி, ஒரு காவலுக்கு ஒரு சொறி நாயா? மச்சான் நான் அடக்கி வச்சு பேசுங்க. என்ன எது வேணாலும் சொல்லுங்க. இந்த டைசன்ங்கிற பரவசத்தை பத்தி பேசாதீங்க. ஆடம் கொக்கமக்க அதனோட டைசன்ங்கிற பரமசிவம். அது ஒரு பெரிய சோகதை மச்சான். உன் உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாத. வந்துருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம். ஆ, இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. ஆஹா. நாய் தான் எங்க அப்பா தான் நாய். அப்பா அடுத்து போய் போட்டதாய எட்டி ஓட்ட. என் அப்பனை ஒண்ணு பண்ணிடாதீங்க. அவன் நான் என்ன பண்ண போறேன்? மனுஷன் நிழல் பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்ற நம்பிய ஒரு வாய் சோறுங்க போக சொல்றீங்க? இவன் ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பாடி. அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள்ள நாயே, இங்க எதுக்குடா வந்த? கவலையெல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஆஹா இது பெரிய ஜப்பானு. சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 மீட்டர் நீ பார்த்தது இல்ல? ஆஹா. அப்படி திரும்பு. ஆ. அதான் வடக்க. இப்படி திரும்பு. ஆ. இதான் மேக்க. அப்படி திரும்பு. ஆ. அதான் தெக்க. அப்படி திரும்பு. ஆ. அதான் கிழக்கு. அப்படி வந்து. மச்சான், வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி வெட்டி வச்சுட்டீங்களா? ஏய், மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்னன்னு சொல்ற? அப்பா சாகும்போது சொத்தை உனக்கு எனக்கு சரிபாதி எழுதி வச்சிட்டாரு. நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன்? சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான்? இந்த பன்னாடு நாய்க்கு 10 நாளைக்கு சோத்த போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். ஏ கண்ணா, அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு வாரத்தை சோத்துட்டு ஓடி போறியா? ராசா நீ வாங்கண்ணே. அதுதான் நடக்காது. நீ மட்டும் உள்ள போ. இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போட்டு வை. போ. நீ வாங்கண்ணே. வா ராசா. வா, நாயே. எங்க போறீங்க? நானா ஒன்னதான் என்ன உங்க அப்பனையா கேட்டேன். கோயிலுக்கு சாமி கும்பிட. தாலி கட்ட வரியா? அப்புறமா கட்டிக்கலாம். சரி சினிமா போலாம் வரியா? இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போலாம். ஓ ஓ ஓ எங்க அப்பனுக்கு காது கேட்காது, நீங்க சத்தம் போட்டே பேசு. அப்ப வசதியா போச்சு. என்னங்க இங்க நின்னா அந்தியூர் பஸ் வருங்களா?
இங்க நின்னாலும் வரும் 10 அடி தள்ளி நின்னாலும் வரும் போ. என்ன இவன் வேற வெறுப்பேத்துறான். என்னங்க அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வேறதா இருக்குங்களா? இருக்குமே 2 லைட்டு 2 கண்ணாடி மழை பெஞ்சா தொடச்சு விடுறதுக்கு 2 குச்சி. போவியா? அதை கேட்கலங்க. அந்தியூர் பஸ்ஸுக்கு முன்னாடி வேறதா பஸ் தெரியாதியா? என்னங்க அந்த அந்தியூர் பஸ்? இனிமே நான் பஸ்ஸுக்கு நீங்க வந்து நின்னா என்ன செருப்பால் அடி. உங்க கூட பேசணும் புரியலங்க. நாமினி கிட்டே கேட்டுக்கிறேன். போ. என்ன குழந்தை? அட ஒண்ணு இல்லைங்க, நாமினி கிட்டே கேட்டுக்கிறேன். அந்தியூர் பஸ்ஸிங் வருமாங்க? இப்ப வந்துரும் குழந்தை. குழந்தை நீ வா, நம்ம எது வந்தா சரியா பேசிக்கலாம். அந்த அந்தியூர் பஸ் இன்னைக்கு கேட்க கூட மாட்டேங்க. இப்ப கேளுங்க நான் சொல்றேன். இல்ல அந்த அந்தியூர் பஸ்ஸுங்க. ஆனா அதுக்கு 7 மணிக்கு ஒண்ணு இருக்குன்னா 7:30 ஒண்ணு இருக்கு, 8க்கு ஒண்ணு இருக்கு, 8:30 ஒண்ணு இருக்கு. நீங்க எதுல போகணும்னு சொல்லுங்க, உங்களை நான் பார்த்து ஏத்தி விட்டு போறேன். இல்ல நான் போலங்க, வயது பண்ண மல்லி இருக்குங்க. ஆமாண்ணே. தானுங்க வருது, அது கூட்டு நான் வந்தேன். ஆனா அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்க வண்டியிலே இருங்க, பஸ் இங்கே வந்து நிக்கணும். சரிங்க. இல்லங்க என்னங்க மல்லி வந்திருக்கீங்களா? வந்திருக்குது 4 மூட்டை. அது இல்லைங்க, வயது பண்ண மல்லிங்க. இந்தா ஏன் நிக்கிறீங்க வந்து? வைத்தியர் விட்டு போன மல்லியா? ஆமாங்க. எப்படியா தான் இருக்கிற? நல்லா இருக்கேன். ஆமா, கொப்பனூருக்கு எடுத்து போட்டு வளர்த்துறான். நாளுக்கு ஒரு மூலமா வளர்ந்துகிட்டே போற பாத்தாக்கோ. மல்லி வா. இதுக்கு குழந்தை கால் பண்ணி இருக்க? அதெல்லாம் உனக்கு தெரியாது மல்லி. கண்ணாடி பட்டாலும் படலாம், கண்ணாடி படக்கூடாதுன்னு பெரியதா சொல்லும். இந்த 3 துப்பு துப்பு. ஐயா அப்படி இல்ல மல்லி, சாங்கீதிக்கு துப்புயா? ஐயோ போடுவா. இப்போ வா போலாம். என்னங்க பண்ற? தூங்குறீங்க போல இருக்கு. இல்ல படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? எதுக்குடா நீ வந்த? உங்க மச்சான் மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதான் பார்த்து விசாரிச்சு போலான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனராடா? வாங்காரன். நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு வரால நினைச்சேன். ஏய் யாரா பேசுறா அப்படி? அதான் ஊரே பேசுவேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொன்னுடுவேன். ஒன்றரை வாழை என்ற நாயே நக்காது, அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? ஓடி போயிரு, கொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுது, இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது. அங்க என்ன நீங்க பைத்தியக்காரன மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணுதான் பாக்கி. கொஞ்ச நாளைக்கு உங்களோட பழகி இருந்தா புடிச்சிட முடியும். சரி, நான் வந்தது என் பின்னாலேயே வந்துருக்கீங்க. எதுக்கு நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்னா? தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதாமா, அதனால காத்தாட இங்க படுக்கலாம் பாய குறை சொல்லிச்சு. அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் அவன் இங்க வந்தான காத்தங்காடுறது, அவன் ஆடினாத்தான். என்ற தம்பி திட்டத்தை உங்களுக்கு தூக்கம் வராத. ஒன்ற தம்பி முடிச்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி விழுந்த மாதிரி இருக்கு. அப்புறம் திட்டாம ரெடி பண்றது. அக்கா வயசான காலத்துல சின்னமா தூங்கின மண் இல்லாம என்ன லவ் பண்ணிட்டு யாருக்கு வயசாச்சு? செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். உக்கால கால்றா. என்ன நீங்க இது போய் கோச்சிக்கிட்டு? தம்பி உங்க நல்லது என்ன நல்லது? இதுக்காக சரி விடுங்க கண்ணே, நீ பார்த்து சாமி இருக்கா. வேட்டைக்காரன் எந்த நேரம் நாயை தலைமாட்டில கட்டிட்டு தான் படுப்பான். பாதரே குட் நைட். ஏன் குட் நைட் சொல்லி உங்க அப்பா குறைச்சிருவானாக்கும். ஏய் என்ன மச்சான்? இது உங்க ஒப்பனா இருக்கலாம், ஆனா நாய் தான். பார்த்து படே, தூங்கும் போது மண்டையை கடிச்சிட்டு போகுது. இவனை இப்படியே விட்டு வச்சோம்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான், ஊருக்குள்ள இருக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான். புறத்துனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்கிட்டா அதான் வழி. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படி என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரியா பார்த்தாடா, என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு, கால் இடறி கப்பல் கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்லா மொசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான்னு கப்புன்னு அமைக்க பிடிச்சனா, அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சது இருக்க. தனியம் பிடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையா ஆச்சு? விட்டுவனா துரத்தி பிடிச்சு சாவாடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது. அடாடாடா, தப்பு பண்ணிட்டிய பால்கார. 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ, அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணுமில்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிடுங்க, கல்லடி பட்டே சாவிங்க.
எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தியரே. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல. 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன வண்டி வரத கணக்கு இவ்வளவு இடம் இருக்குல்ல, போக வேண்டியதானே? ஐயோ ஐயோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் சைக்கிள் வேணும்னா போயிருப்பேன், நான் பஸ் எல்லாம் வந்திருக்கேன். இத்தோண்ட இடத்துல எப்படி போக முடியும்? சரிங்க சார், போங்க. அந்த கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் எனக்கு அடிக்க போறீங்களா சார்? நான் பெருசா வர வரைக்கும் நீ இதே ஊர்ல இருந்தீனா நானே கட்டிக்கிறேன். எனக்கு தாலி கிடைக்கிற வரைக்கும் நான் இதே ஊர்ல தான் இருப்பேன். வயசாயிடுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டேன், நான் விட மாட்டேன். ஆனா ஒரு பந்தயம் என்ன, அது அப்புறம் சொல்றேன். அதுல நீ ஜெயிச்சா என் தொப்புல சுத்தி பம்பர விடு, இல்ல நான் ஜெயிச்சா உன் தொப்புல சுத்தி பம்பர விடுவேன். சரியா? தொப்புல சுத்தி பம்பரமா? நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க? குருநாயரே, உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. என்ன என்னவா? எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க. எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது. எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவேன்னு உங்களுக்கு போறேன். உன் மேல எனக்கு போறாமனா அவனை ஏன்டா போட்டு போறேன்ற? இங்க வா. டேய், சரிகம 17 எழுத்து எனக்கு தெரியும். இங்க பாரு, ரிப்பேருக்கு போயிருக்குடா, நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயரே. உட்காரு. இத பாருங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அத அப்படியே எல்லாரும் பாடுங்க. ஏன் குருநாயரே அழுகுறீங்க? நான் அழுகல, நீங்க இப்ப பாட்டு பாடுனீங்களே, அதுல வந்து ஆனந்த கண்ணீர். குருநாயரே ஆரம்பிங்க. இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தரக்கூடாது. நீங்க கழுத்துல தண்ணியில நின்று சாதகம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லி தரேன். மா 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 ஐயாவா? தர்மம் போடுங்க. சில்லறை இல்ல, அப்புறமா வா. அப்புறமேல் வந்தா மட்டும் 25 ரூபாய் தர போறியா? எதுக்கு இப்படி பேசி பழகுற? குடுக்கறது 5 பைசாவா இருந்தாலும் இப்பவே குடியா. அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாக போறியோ? இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு தின்ன ஒரு பில்லரு பயர்ல. ஐயா, அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லன்ட்டான், நீங்களாவது தர்மம் பண்ணுங்க. அவன் கருமி பைய, எச்சி கையால கூட காக்கா வாட்ட மாட்டான். ஓஹோ, நீலே சில்லறை இல்ல, அப்புறமேல் வா. யோ வாயா, இப்படி ஆளுக்கு சில்லறை இல்லைன்னா நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா வேண்டாமா? கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க வேலைக்கே போக வச்சிருவீங்களாட்டு இருக்குது. துண்டு வெள்ளை சட்டெல்லாம் போட்டு எங்கேயே போற? வெளியே போறேன். போயா உள்ள, வீட்டுக்குள்ள போய். ஐயோ, வைத்து துவையில அரைத்தே ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? ஏன் காத்தவராயா பாட்டை நிறுத்தி விட்டாய்? ஏன் என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை. நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன்.
நீ பாடுறதுல கூட தப்பு இல்லடா. பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற. சின்ன மணியானுக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு 4 பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆளுக்கு அடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? போடா, நீ என்ன அடி வாங்கி கொடுத்த உங்களோட டூ. பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க, போனமா வந்தமான்னு வரணும். அந்த 6 மணி பெட்டியை வச்சிருக்கானே லோகநாதன், அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது. ஏன்டா? பின்ன என்ன, நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன், உங்க குருநாதருக்கு என்னை விட 6 மணி பெட்டி வாங்கி தருவான்னு கேட்டா. அப்படியா கேட்டா? அங்கேயே அவன் கையை முறிக்க வேண்டியதானே? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் 2 விரலையே கடிச்சு எடுத்துட்டு வந்தான். இன்னைக்கு ஓடிட்டீங்களா, நாளைக்கு அவன் கண்ணாமூலி தோண்டிட்டு வந்துடுறேன். இது உங்க மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். மனுஷன் வரல. ஐயா என்னண்ணே, என்னாச்சு? இரு அண்ணே இரு. இது நம்ம தங்கப்பனோட செயின். 2 நாள்ல திருப்பி கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 8 வாடகை. சரி சரி. இது நம்ம சின்னப்பனோட கடிகாரம். ஏனே இது எப்படிண்ணே கட்டுறது? எப்படி கட்டுறதுன்னா, நான் கையில கட்டிட்டு வந்துட மாட்டேன், மடியில கட்டி கொண்டு வந்துருக்கேன். இது நம்ம கண்ணப்பன் இல்ல, அவன் மோதிரம். ஏனே இதை திருப்பி கொடுக்க வேண்டாமா? திருப்பி கொடுக்க வேண்டாம்னா நான் வீட்டுல வச்சுட்டு வந்திருப்பேனே. இதுக்கெல்லாம் 4 நாள் வாடகை, அதுக்கு மட்டும் 8 2 நாள் தான் டைம். அண்ணே நான் உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்ததுன்னா ஊனு சத்தம் கொடுங்க, நான் ஓடி வந்தேன். அண்ணே அந்த பொண்ணு வந்தா அங்கேயே நிறுத்தி வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போட்டிருக்க நகையெல்லாம் ஓசின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் என் மான மரியாதை கப்பல் ஏறி போயிடும். ஏனே இந்த கடியாரம் ரொம்ப சிறுசா இருக்கு, என் கைக்கு பெருசா இருந்தா எப்படி இருந்திருக்கும். சரி, நான் போட்டிருக்க கடியாரம், செயின், மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த செயின் என்ன இப்படி நல்லா இங்க எங்க அண்ணனை நிக்க வச்சனே. நான் இங்க இருக்கேன், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு. நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ நிக்கிறீங்களே, வாங்க வாங்க. வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். என்ன இருந்தாலும் என்ன மாதிரி போட முடியாது. தலை சுத்துறா, ஒரு சோடா குடு. என்ன சொன்னீங்க? தலை சுத்துறா. நீங்க ரொம்ப கொடுத்து வச்ச வரணும். எப்படி? உங்க தலை சுத்தம் போது உங்க முதுவை நீங்களே பாத்துக்கலாம் இல்லையா? எருவ மாட்டுக்கு பிறந்தவனே. வாங்க, என்னால ஏதாவது ஆகணுமா? ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க. தர்றேன், இப்ப தர்றேன். இந்தாங்க. இந்தாங்க காசு. பூக்கெல்லாம் நான் காசு வாங்குறது இல்லை, அதுலயும் உங்கள்கிட்ட வாங்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ். நோ மெடிசன். என்னங்க சொல்லுங்க. இப்ப மணி என்னன்னு சொல்ல முடியுமா? இப்ப சொல்றேன். 10:30. என்ன இது 2 வாட்ச் பார்த்து மணி சொல்றீங்க? ஒண்ணுல சின்ன முள்ளு இல்லங்க, இன்னொன்னுல பெரிய முள்ளு இல்லங்க. மனுஷனா அவன்? இவளுக்கு போய் பூ கொடுத்துட்டேனே.
ஏண்டா காட்ட வராயா என்ன பத்தி கூலி அதுக்கு தான் துவைக்க போட்ட துணில ஒன்னு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். தேனமணி தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியமணி. இந்த பாரு உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லமணி. ஐயோ அதெல்லாம் வேணாம், எனக்கு என்ற சாலியே போதும். அக்கா போதும்க்கா, இன்னும் ஊருக்குள்ளவே போல அதுக்குள்ள இப்படி போட்டு சுத்துறியே. படிச்சுட்டு பத்ம மாதிரி வந்திருக்க, உன் மேல எத்தனை கண்ணு படும்னு எனக்குல தெரியும். தேங்காய் செதறத பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல் இருக்கு. நம்ம கண்ணுல பட்டா இல்ல. டேய் பூச்சி, யாரா இந்த பொண்ணு? அவதான்டா ஆடெல்லாம் மேய்க்கிறாள தெய்வான, அவளோட தங்கச்சி வள்ளி. ஏய் வாடி. ஏ பெருசு, வீட்டுல ஆரம்பில்லையா? ஏண்டி குத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தி உட்காந்துருக்கணும்ல, உன் கண்ணுக்கு தெரியலையாக்கா? நான் கல்லுங்க கூடலாம் ஒண்ணும் பேசுறது இல்ல. ஆடியன் சீமச்சிருக்கி சீரங்க பருப்பி எம்பட வீட்டுக்குள்ளே வந்து என்னையவே கல்லுங்கிறியா? ஒன்ற ஆத்த ஆவடை இருந்தாலே வாயில்லா பூச்சி. நீ என்றா ஓட்டல் அடியோ முழுங்கின மாதிரி லொடலொடன்னு உருட்டிக்கிட்டு நிக்கிற. மாறுவீங்க வாராங்க சித்த இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு. அதான் அந்த புதிச்சிருக்கே அவனு சிரிக்கி இல்ல என்று தங்கச்சி டீச்சரு. என்ன சாரு இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது? நான் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன். கவுண்டரே கவுண்டரே. மதப்பு தான் டேபுல இங்க வந்தானே அலை கொட்டிக்கிட்டு இருக்க. நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன். அப்படியே ஒரு வேச்சொல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா. டேபுல நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா? இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல, எங்க ஆத்த மாதிரி. காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரையே பேசிக்குவா. அதான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு. ஏன் புள்ள போய் சொல்ற? எப்ப நீ சொன்ன? தவசி இவ பேச்ச நம்பாதீங்கடோ. இவ தொல்லை தாங்க முடியாம போய்தான் அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு. இவங்க சாவகாசமே நம்மளுக்கு ஆகாது. ஏற்கனவே 2-3 பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு. பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு அங்க வாக்கலாம். எங்க வந்து வாக்குறது? ஏனுங்க ஒரு வயசு பொண்ணு எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க? 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ பாக்குறத இங்கே நல்லா வச்சு பாத்து போடுங்க. அட வாப்புல அத்தோய் இவளை சமாளிக்க உன்னாலதான் முடியும், நீயே பாத்துக்கோ. உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும். இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. ஏற்கனவே இருளாய்மையே எனக்கு தான் அந்த வேலையை கவுண்டர் கொடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்றேன். நீ வேற தொந்தரவு பண்ற. இருக்கிற ஒரு வேலையை ஆருக்கு போட்டு கொடுக்கணும்? ஊருக்கே பெரிய மனுஷர் கவுண்டர். அவர் வீட்டுல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ 8 64 சரியா சொல் போட்டு சொல்லி கவுண்டர் கை காமிச்சு விட்டா நீ பிரசிடென்ட் இல்லக்கா. பிரசிடென்ட் ஏதோ ஒரு ஜெண்டு. யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு. ஏதோ பெருந்தன்மைக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல் போட்டு போக சொன்னாரு. அக்கா சும்மா ரெடி. சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஆனா அது மட்டும் இல்லையா, என் தங்கச்சிக்கு இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி விடணும்னு சொல்லி போட்டு 7 டூர் கார் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. சும்மாடி நீ என்றானா கவுண்டர் வச்சு கூட கேட்காம 1.5 வாட்டுக்கு வேற அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து போடுறேன்னு சொல்றேன். யோ ஒண்ணு மட்டும் சொல்றையா, நாய் தான் வால் ஆட்டணும். வாலு நாய் ஆட்டக்கூடாது. போர் ஒர்க் பார்த்தா அடுத்த வாட்டி நீ பிரசன்ட் ஆக மாட்ட போல இருக்க. நீ வா வள்ளி. பக்கத்தூர் போய் கவுண்டர் வேலைச்சா உனக்கு வேலை கொடுக்காம போயிருவாங்க. அவருக்கு அங்க எக்கச்சக்க ரெஸ்பெக்ட் இருக்கு. அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா ரெஸ்பெக்ட். 4 வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும், மானத்தை வாங்குறியே. ஏடா பழனிசாமி, கரடத்துல இருந்து ஊருக்கு கவுண்டர் தகராறு நமக்கு இருக்குடா. பேசாம அந்த வேலையை அந்த பிள்ளைக்கு போட்டு கொடுத்துரு. என்ன சொல்றேன்? அம்மனே நாளை காலையில சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு கொடுத்து நீ வேலையை சேர்ந்துக்க. இந்த பாரு சர்டிபிகேட் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீ வந்து வேலையை சேர்ந்துக்க. என்ன சொல்ற? நெசந்தானுங்க, நீங்க சொன்னதாக சொல்லி அந்த பிரசிடண்ட் ஐயாவை கலக்குன்னு கலக்கி தெய்வானதான் தங்கச்சிக்கு வேலை வாங்கி கொடுத்து. வணக்கங்க. வணக்கம். எப்படி தம்பி இருக்கிற? சௌக்கியமா? நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி. இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான். நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு. அதை வந்து பாத்துக்க. உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். பட்டுமா தம்பி? நன்றி. படியில உட்கார்ந்துருக்கீங்களேன்னு பிச்சை போட்டேன். பன்னு வாங்கி தின்னுங்க. ஏண்டி கோயிலுக்கு வர்ற மாதிரியா வந்திருக்க? ரிக்கா டான்ஸ் ஆடுற மாதிரி வந்திருக்க.
ட்ரெஸ்ல முன்னாடி பாதையை காணும், பின்னாடி முழுசா காணும். ஏண்டா இப்படி அரையங்கரமா உள்ள போனா என்னடா நடக்கும்? பிள்ளையாரு பயந்து திருச்சி ஓடிடுவாரு. ஓய், நான் ட்ரெஸ்ஸோட வருவேன், ட்ரெஸ் இல்லாமையும் வருவேன். அது என்னோட இஷ்டம். உங்களுக்கு எங்கடா எரியுது? புள்ளையாரு உடைக்கட்டுமா தேங்காய்? என்னங்கடா? ஏன்பா விசயராசு, உனக்கு எதுக்குப்பா ஊர் வம்பல்லாம்? படிச்ச படிப்புக்கு சம்முன்னு ராசாவாட்டம் இருக்கிறத விட்டுவிட்டு அந்த பொறுக்கி போய் தங்கச்சிக்கிட்ட எதுக்கு தகராறு வச்சுக்கிற? அட என்னமா அது? அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எங்களுக்கே பிச்சை போடுவா. அவ திமிர அடக்காம விட போறது இல்ல. அப்படி போடு. ஏப்பா, நாய் கடிச்சா அத நம்ம திருப்பியா கடிக்கிறோம்? அது மாதிரி நினைச்சுக்கிட்டு விட்டு கண்ணு. உங்க அண்ணன் ஆத்திரத்துல செஞ்சுட்டு இப்ப ஜெயில கிடந்து அல்லாடுறது எனக்கு பத்தாது. அடி ஏண்டி சும்மா நடிகி சாகுற? நம்ம பிள்ளைங்க ரெண்டு சிங்க குட்டிங்க. வீணா வம்புக்கு போக மாட்டானுங்க. எவனாவது வம்புக்கு வந்தா வெட்டி கூறு போடாம விட மாட்டாங்க. அப்படி சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கு நீங்க பேசுறது. நீங்களே அவன் கையில ஒரு அருவாள் எடுத்து கொடுத்து அனுப்பிடுவீங்க போல இருக்க. வாய முடிக்கிட்டு சாப்பிடுங்க. வாய முடிட்டா எப்படி சாப்பிடுறது? அதானே. என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்க? அப்புறம் மகனும் சாப்பிடுங்க. டேய், நம்ம விஜய் அடிக்க அடியால் அனுப்பினால கார சாணியால் அடிப்போம். ஆரம்பிங்கடா. ஊர்ல இருக்கிற சாணி எல்லாம் அவ கார்ல தான். இந்நேரம் வாழ்க்கையே வெறுத்திருப்பா. நமக்கே இன்னும் நாத்தம் போகல. அல்லி ராணி ஹார்ன் அடிச்சா நம்மளாம் ஒதுங்கி போயிடணுமா? அப்படியே வாங்கடா. கபடி 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 மீனா கபடி 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 மீனா கபடி. என்னடி தூக்கத்துல கபடி ஆடுற? கபடியா? ஐயோ, அது அது வந்து நீ கபடினா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதான். அதுக்காக இப்படியா ராத்திரியில பேசாம படுத்து தூங்குடி. கபடி 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 கபடி. ஐயோ ராசா, என்ன ராசா நடுச்சாமத்துல கபடி ஆடிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, நேத்து பூரா ஃப்ரெண்ட்ஸுங்களோட கபடி ஆடிட்டு இருந்தானா, அந்த நினைப்பு, அவ்வளவுதான். இல்லப்பா, நீ எதையோ பார்த்து பயந்துருக்க. ஆமா, நான் என்ன பண்ணுவேன்? மதுரை வீரசாமி, உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறேன். என் புள்ள மேல காத்து கருப்பு அண்டாம பாத்துக்க. படுத்துக்கப்பா,
மொத காரியமா விடிஞ்சதும் புள்ளைய கூட்டிட்டு போய் மந்திரிக்கணும். என்ன அது? வீட்ல யாருக்காக கதவு திறந்து கிடக்கு? போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கு. ஏ கிழவி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. எவடி அவ என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு என்னையே அதிகாரம் பண்றவ? நான் தான் அத்தை. அத்தையா? பின்ன என்ன, நான் உங்க மகனைத்தானே கட்டிக்க போறேன். அப்ப நீங்க எனக்கு என்ன வேணும்? அத்தைதான் வேணும். அதுக்கு என்னப்பா? இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஒத்தையில கடந்து அல்லாடுவீங்க? என்ன தாய் பண்றது? வேற யார் இருக்கா? நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? உங்க மகன்கிட்ட சொல்லி சட்டை போட்டு என் கழுத்துல ஒரு தாலி கட்ட சொல்லுங்க. உங்களை உட்காத்தி வச்சு வக்கனையா சமைச்சும் போடுவேன். வருஷத்துக்கு ஒண்ணு பத்தம் போடுவேன்ல. அம்மாடி, வருஷத்துக்கு ஒண்ணா? எனக்கு ஆசைதான். அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாம். ஆமா, பொல்லாத நேரங்காலம். ஏன் கூட சமைஞ்சவளுகெல்லாம் வயிற்றுல ஒண்ணு இடுப்புல ஒண்ணுமா திரியிறாளுக. நான் வீசுன கையும் வெறுங்கையுமா திரியிறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் அத்தை. ஒண்ணு, உங்க மகன்கிட்ட சொல்லி என் கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. இல்ல அவங்க கழுத்துல நானே தாலி கட்டி போடுவேன். ஆமா. அடியாத்தி, நீ கட்டினாலும் கட்டுபடி ஆத்தா? கட்டுபடி கட்டுவ. மொரமாப்பிள்ள நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கும் போது வேற ஒருத்தன் உன் கழுத்துல தாலி கட்ட விட்டுருவேனா? வாடி கழுத, வாடி. என்னடா எங்க வீட்டுக்குள்ள வந்து அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு விடுறாவல? பொடி கிழவி. ஏய் வாடினா வாடி. அத்தை, அத்தை, உங்க மகன் கட்டுற தாலி என் கழுத்துல தொங்கணும். இல்ல நான் தாம்பு கழுத்துல தொங்கிடுவேன். அத்தை வாடினா. என்னப்பா உங்க ஆத்தா தலைவரிக்கு ஓடியாரா? என்னம்மா ஏன் இப்படி ஓடியார? பாண்டி, பாவப்பா அந்த மாதிரி குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்தான்னு அவன் மாமங்காரன் வந்து அவளை அடிச்சு உதச்சு தெருவுல இழுத்துட்டு போறான்ப்பா. பாண்டி, அவ போகும்போது என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? ஒண்ணு, உங்க மகன் கட்டுற தாலி கயிறு என் கழுத்துல தொங்கணும். இல்ல நான் தாம்பு கயித்துல தொங்கிடுவேன்னு சொல்லிட்டு போனாப்பா. அவளை எப்படியாவது காப்பாத்தணும். இந்தாப்பா. அம்மா, என்னப்பா யோசிக்கிற? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவளை நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வரணும். தாலி வாங்கிட்டு போற. வாங்கப்பா. நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை நான் என் பொண்டாட்டி ஆக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எந்த பையன் மேல கை வைக்காங்கிறது நான் பாக்குறேன். என்னங்கடா? இங்க வந்த யார தேடி வந்திருப்பாரு? காதலி தேடி வந்திருப்பார். தேடி வரலடா, அவ கழுத்துல தாலி கட்ட வந்திருக்கேன். ஆஹா, ஒரு பூ பூக்களுக்கே தண்ணீர் ஊற்றுகிறது. கொள்ளை அழகு. உடம்பு எப்படி இருக்கு? தக்காளி மாதிரி தளதளன்னு இருக்கு. நான் ஏன் உடம்ப சொல்லல, உன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். கொஞ்ச நாளாவே என் உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு ஊறிக்கிட்டு இருக்கு. குடிச்சு விட்டா எல்லாம் சரியா போயிடும். தாய் குலத்தின் பிரியத்தை நான் கெடுக்க விரும்பல. இந்த அப்படி பிடிக்கிறேன். விட்டுரு. எப்படி நம்ம புடி புடியா இது? கொஞ்சம் விட்டுருந்தா ஓம புடி மாதிரி ஆளை தவிடு புடி ஆக்கி போக. புரிஞ்சுக்கிட்டே போயிட்டு வா. நீ என்ன புரிஞ்சுக்கறல, அதனாலதான் இப்படி பேசுறேன். நாம ரெண்டு பேரும் ஒரே ஜாதி. என்னது ஒரே ஜாதி? ஆமா, சமையல் ஜாதி. பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கோம். நாம பழக்கம் வச்சுக்கிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்குமேன்னு வந்தேன். உன் உதவி எனக்கு தேவையில்லை. உன் உதவி எனக்கு தேவைப்படுது. என்ன உதவி? உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்க. என் பேர் செந்தில். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரே மகன். ஏயா, உனக்கு அப்பா அம்மா இல்லங்கற? நீ எப்படி பிறந்த? நான் பிறந்த பிறகு என் பெற்றோர் பரலோகம் போய் விட்டார்கள். நல்ல ராசியான குழந்தை. குறுக்க பேசாத, சொல்ல வந்ததை மறந்துடுவேன். பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணத்தான் நான் கட்டிக்கிறதா இருக்கேன். இதுதான் என் லட்சியம். உங்க எஜமானி நடத்துற நடன பள்ளியில ஒரு நடன பாப்பா கிடைக்குமா? கிடைக்காது. பரவாயில்ல, அங்க வேலை பாக்குற ஒரு வேலைக்கார பாப்பாவது கிடைக்குமா? விளக்கு மாதிரிதான் கிடைக்கும். யோ, நீ சுத்தி வளர்த்து எங்கிட்டே வரியா? இது எங்க அப்பன் காதுல விழுந்துச்சு, உன்னை கொத்துக்கறி பண்ணிடுவாரு. உங்க அப்பா என்ன ஆடு வெட்டவனா? இல்ல, மாடு வெட்டவன். யார கட்டி எவ்வளவு சீக்கிரம் கட்டெடுத்த? நான் யாரையும் கேட்க வேண்டியதில்ல. எனக்கு சம்பளம் சர்க்கார் தருது. சர்க்காருக்கு நாங்க சம்பளம் தரோம்.
நான் ஒரு குடிமகன், என் கேள்விக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்படிங்களா? கிளியரன்ஸ் 4-5க்குன்னு போட்டிருக்கு. என் கடியாரத்துல 4-5 ஆச்சு. அதனாலதான் எடுத்தேன். வரட்டுமா குடிமகனே? யோ நெல்லியா, என் கையில கடியாரம் இல்லாதனால உன் கடியாரத்தை நம்புறேன். இந்த லெட்டரையும் கட்டில சேர்த்துரு. மன்னிக்கணும், நீங்க சர்க்காருக்கே சம்பளம் கொடுக்கறவங்க, உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க லெட்டரை கையில வாங்க கூடாது, பொட்டியில போட்டுருங்க. அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கிறேன். என்னது அடுத்த வாரமா? ஆமா, தொடர்ந்து 8 நாளைக்கு சர்க்கார் விடுமுறை. போஸ்ட்மேன் பெரியவரே, இது முக்கியமான லெட்டர். இது இன்னைக்கு போஸ்ட்ல போயாகணும். நான் கொஞ்சம் வேகமா பேசிட்டேன், அத மனசுல வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இத பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இந்த லெட்டரை போஸ்ட்ல சேர்த்துருங்க. லஞ்சம் நீங்க கொடுக்குறீங்க, நாங்க வாங்குறோம்னு மேடையில பேசுறீங்க. அப்ப வேணாங்கிறீங்களா? வலிய வர்ற லட்சுமியை வேண்டான்னு சொல்லக்கூடாது. கொடுப்பா குடிமகனே. இந்தாங்க லெட்டர். என்னய்யா ஊட்டி அட்ரஸ்க்கே லெட்டர் போட்டிருக்க? முக்கியமான விஷயம்னா நேரடியா போய் சொல்லிட வேண்டியதானே? நேர்ல போய் சொல்ல முடியாம தான் லெட்டர் போடுறேன். இதெல்லாம் உனக்கு எதுக்கு? 10 ரூபா வாங்கிட்டு இல்ல, நான் சொன்னது செய். சரி குடிமகனே. சரளாட்ட இருந்து பதில் வரும். தபாலா? ஆட நீயா? என்னையா அதிசயமா இருக்கு? நீயே நேரடியா தபால் பட்டோட பண்ண வந்திருக்க? இது ஸ்பெஷல் தபாலுங்க, அதனாலதான் நானே நேரடியா கொண்டு வந்திருக்கேன். ஸ்பெஷல் தபாலா? ராஜேஷ் அண்ணனுக்கு வந்திருக்க? செந்தில் அண்ணனுக்கு வந்திருக்கு. யாரோ சரளாவா கீழே அட்ரஸ் எழுதி இருக்கு. சரளாவா? இவ்வளவு சீக்கிரம் பதில் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. கொண்டாய கவரை. 2000 ரூபா கொடு, அப்பதான் நான் கவரையே தருவேன். மணி ஆர்டர் வந்தா தான் என்ன கேப்பீங்க? இப்ப கவருக்கே காசு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இது ஏன்னா இல்லைங்க, ஃபைன். அந்த மூளை இல்லாத முண்டத்துக்கு என்ன அவசரமோ ஸ்டாம்பு ஒட்டாம இந்த கவரை போஸ்ட் பண்ணிருக்கு. யோ, என் காதலிய கண்ணா பின்னான்னு பேசாத. உனக்கு பணம் தானே வேணும்? இந்தா 5 போயா. யோ லெட்டர் கொடுத்துட்டு போயா. கரண்டி குடியா. சரலா உசுர சர அன்புள்ள செய்தான், அன்புள்ள ஐத்தான், அதுதான பார்த்தேன். உங்கள் கடிதம் கிடைத்தது. அதை படித்ததும் பூசணி போல் பூரிச்சு போயிட்டேன். மண்ணெண்ணைக்காக மணிக்கணக்கா கியூல நிக்கிறது மாதிரி உங்கள் வருகைக்காக மைசூர் ரோட்டில் காத்துக்கிட்டு இருப்பேன். ஐயோ, நம்ம முத சந்திப்பே இனிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வரும்போது கீழ்கண்ட ஐட்டங்களை லாலா கடையில வாங்கி வரவும். மைசூர் பாக், சிலேபி, லட்டு, அல்வா, கேசரி, பூந்தி, சோன் பப்படி. அம்மாடி, இவ்வளவு ஐட்டமா? சரி, முதல் சந்திப்பு. அவ முகம் கோணக்கூடாது, அவ கேட்கறத வாங்கி கொடுத்துருவோம். சரளா, உன்னை ஸ்வீட்டாலேயே. சரளா, சரளா, நான் இங்க இருக்கேன். ஏ சரளா கைய காட்டி விட்டா. இத வர்றேன். சரள், ஏன் மறைஞ்சிருக்க? அதுக்காக இப்படியா கூவுறது? நீ கேட்ட ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, இந்தா குடுங்களா தான். என்னது? எரும மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சத்தம். இது சத்தம் இல்ல, முத்தம். நான் கையில கொடுத்துட்டேன், நீ கணத்துல கொடு. வேண்டாமா தான், எனக்கு வெக்கமாக இருக்கிறது. சரி, கண்ணை மூடிக்கிறேன். வந்து கண்ணா பின்னான்னு கொடு. கொடுக்கிறேன். ஐயோ, மைசூர் ரோடு காட்டுக்குள்ள பிசாசாலைன்னு சொன்னாங்க. அத கேட்காம நான் வந்து வசமா மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, பிசாசு சொல்றத கேளு. நான் பெண்களை சகோதரியா பாவிக்கிறவன், அதனாலதான் கல்யாணமே பண்ணிக்கல. யாருக்கிட்டடா டூப்பு விடுற? கூடி மகனே. இந்த குரலை ஏற்கனவே எங்கேயோ கேட்டிருக்கனே. குரலையும் கேட்டிருப்ப, ஆளையும் பார்த்திருப்ப. ஆட, நம்ம போஸ்ட்மேன் கிளப்பிசாசு. ஆமா, நீ ஏன் வேஷம் போட்டுட்டு இந்த பக்கம் அலையிற? உன் வேஷத்தை கலைக்கத்தாண்டா இந்த வேஷம். ஏண்டா, பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வேலைக்கு வந்தா கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம காதல் கடிதமா எழுதுற? யோ போஸ்ட், எவளுக்கு வேணும்னாலும் நான் லெட்டர் எழுதுவேன். அத பத்தி உனக்கனையா? நீ எவளுக்கோ எழுதுறடா, என் மகளுக்கு எழுதியிருக்க. அதெல்லாம் ஓ மகளா? கொஞ்சம் கூட அவளுக்கு ஒரு சாயலே இல்லையே. காலித்தனமா என் மகளுக்கு காதல் கடிதம் எழுதணும் இல்லாம என் பொண்டாட்டி கற்பையும் சந்தேகப்படுறியா? கடிதம் எழுதின உன் கைய முறிச்சு நான் சூப்பு போட்டு சாப்பிடலைன்னா சரளாவுக்கு அப்ப இல்ல. இதாண்டா போஸ்டல் குத்து. ஐயோ, அடிக்கிறத கூட அதாவே வேலைக்கு தகுந்த மாதிரி அடிக்காங்களே. யோ போஸ்ட், வருங்கால மருமகன் வந்திருக்கேன். மரியாதையா வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. என்ன காலங்காத்தால வீட்டுக்கு முன்னால கோஷம்? அடடே, சமையலு. எங்க வந்த? முறையா பொண்ணு கேட்க வந்திருக்கேன். என் பொண்ணை உனக்கு தரமாட்டேன், மரியாதையா ஓடி போயிரு. போக மாட்டேன்.
தண்டிக்கப்பட்ட நியாயங்களுக்காக போராட வந்திருக்கேன். நம்பர் 1, என்னை அடிச்சதுக்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நம்பர் 2, உன் மகளை எனக்கு கட்டி கொடுக்கணும். மறுத்தா மண்ணெண்ணெயை ஊத்திட்டு இங்கே தீ குளிப்பேன். டேய், உங்ககிட்ட நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன், என் மகளையும் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு சாவு. நீ குளிச்சு நான் பார்த்தது இல்ல, தீ குளிக்கிறதாவது பாக்குறேன். ஏயா நீ தீ குளிப்பேன்னு சொன்ன உடனே உன் மாமனார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பொண்ணையும் கொடுத்தாரு. அவன் மனுஷன், நீ மனுஷனா? அது எப்படி உனக்கு தெரியும்? நீதானே அன்னைக்கு டீ கடையில சொன்ன. இப்ப உனக்கு ஒரு சட்டம், ஊரானுக்கு ஒரு சட்டமா? முடிவா கேக்குறேன், உன் மகளை கட்டி கொடுக்க போறியா இல்ல இந்த இடத்துல ஊத்திக்கிட்டு சாகவா? சொல்லிக்கிட்டே நிக்கிறியே, செயல இறங்கு. நீ சொன்னா செத்துருவானா? உன் மகன் சொல்லட்டும், சாகுறேன். மகளே சீக்கிரம் சொல்லுமா, மனசு மாதிரி ஓடிட போறான். அப்பா அவர் ஆவியா வந்து என்ன சுத்தினா நான் என்ன செய்யறது? நீ கவலைப்படாத மகளே, அந்த மண்ணெண்ண ஆவிய பெட்ரோல் ஊத்தி நான் குளிச்சிடுறேன். சீக்கிரம் சொல்லுமா. இந்தாயா நான் சொல்றேன், நீ தடுத்துக்கோ. அப்பனும் மகளுமா சேர்ந்து என்னை அவமானப்படுத்திட்டீங்க. இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஊத்திக்கிறேன். உண்மையிலேயே ஊத்திக்கிட்டா? ஊத்திக்கிட்டேன். ரோசக்காரன் தான். ஊத்திக்கிட்டேன். இதோ தீப்பெட்டி கொளுத்த போறேன். இப்ப நினைச்சா கூட நீங்க தடுத்து நிறுத்தலாம். என்ன சொல்றீங்க? அந்த பாவத்துக்கு நாங்க உடந்தையா இருக்க மாட்டோம். அப்படியா? குச்சி நனைஞ்சு போச்சு. தீப்பெட்டி கூட எனக்கு துரோகம் பண்ணி பிடிச்சு. ஒருவேளை அக்னி பகவான் என்னை சாக வேணான்னு தடுக்கலானா? முண்டம் பையில தீப்பெட்டி வச்சுக்கிட்டு மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டா தீக்குச்சி நினையாதா? ஐயோ, என் கடைசி பயணத்துல இவன்கிட்ட போய் கையேந்தபடி வந்துருச்சே. யோ, உன் பொண்ணத்தான் கொடுக்கல, தீப்பெட்டியாவது குடியா? இரு வர்றேன். சரளா நான் சாகிறத விரும்ப மாட்டான். எனக்காக அவ அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டேய் செந்திலு, நீ ஜெயிச்சுட்டானா ஜெய். அட பாவி, தீப்பெட்டி கேட்டதுக்கு தீவெட்டியே கொண்டாந்துட்டானே. இந்த தீவெட்டி நீயே கொடுத்துக்கிறியா, நான் உன்னை கொடுத்துட்டுமா? இன்னைக்கு சனிக்கிழமை, செத்தா மோச்சத்துக்கு போக முடியாது. அடுத்த வெள்ளிக்கிழமை வரேன். உன்னை அடுத்த வாரம் வரைக்கும் விட்டா வீதியில ஒரு பெண்களை எல்லாம் பார்த்துட்டு வீட்டுல போய் மண்ணெண்ண டின்னோட நிப்ப. உன் கதையை இன்னைக்கே முடிச்சானும். இதனால ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உன்னை எரிக்காம விட மாட்டேன். எரிக்க வேணா, காப்பாத்துங்க. ஓடுறான் ஓடுறான். இந்தாப்பா, நான் பேசினபடி ஆளுக்கு 100 ரூபாய். பேசினதுக்கு மேல ஆளுக்கு 100 ரூபாய். இந்த 100 ரூபாய் எதுக்கு? நான் கராத்தையில கரடி பெல்ட், கும்புல குங்கும பெல்ட். நான் யாரையாவது அடிக்கும் போது வாய் கிளியலாம், காதலையும் மூக்கலையும் ரத்தம் வரலாம், கண்ணு வீங்கலாம், யாராவது தலை சுத்தி கீழே விழலாம். இதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் பாரு. அதுக்கு தான் போனஸா ஆளுக்கு 100 ரூபாய். அதோ அவன் வரா, நான் சொன்னபடி நடந்துக்குங்க. போங்க. ஏன் வழிய மறிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பொண்ணு கிட்ட ஒரு ஆம்பளை எதை எதிர்பார்ப்பானோ அது வேணும். இன்னொரு தடவை கூப்பிட்டோம், அப்ப போவோம். பேர சொல்லி கூப்பிடுறா, ஊருக்கு பசங்களா தனியா போற பொண்ணுகிட்ட கரெக்டா பண்றீங்க. Mia, pucha, pucha. ஐயா, வாயில ரத்தம். ஐயா, மூக்குல ரத்தம். காதலி ரத்தம். ஐயோ, கண்ணு கலங்கி போச்சே. நான் சொன்னதெல்லாம் இவங்க செய்யறாங்களே. அடி பாவி சரளா, உன்னை காப்பாத்த வந்துதானே இந்த உதவ வாங்குறேன். குத்துக்கள் மாதிரி நிக்கிறியே, கூச்சல் போட்டு யாரையாவது கூப்பிட கூடாதா? யாருகிட்ட கதை விடுற? என்ன மயக்கிறதுக்காக இவங்களுக்கு பணம் கொடுத்து செட்டப் பண்ணது எனக்கு தெரியும். ஐயா, உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா, இவங்கெல்லாம் எங்க தெருக்காரங்க. உன் திட்டத்தை என்கிட்ட சொன்னாங்க. பணத்தை வாங்கிட்டு உன் கைய கால ஒடிச்சு அனுப்புங்கன்னு நான் தான் சொன்னேன். அதுதான் இந்த அடி அடிக்கிறாங்களா? எலெக்ஷன்ல காசை வாங்கிட்டு அடுத்தவனுக்கு ஓட்டு போடுறது மாதிரி என்கிட்ட காசு வாங்கிட்டு என்னையவே முத்தி விட்டாங்களே. இதுக்கு மேல அடி ஆகாது. ஏண்டா, என்ன திமிரு இருந்தா எங்க தெரு பொண்ணையே காதல் பண்ணுவ?
உன்ன கைலாசத்துக்கே அனுப்புறோம். ஐயோ அப்பா போலாம். என்னது ஆள் விரால் மீன் மாதிரி இப்படி விரைச்சு கிடக்குறா? யோ செந்திலே செந்திலே செந்திலே. சரளா சரளா சரளா, என்னையா இது? இவ்வளவு அடியை வாங்கிட்டு இன்னும் என்னையே கூப்பிட்டு இருக்கிற? என் உயிர் போற வரைக்கும் ஓம்பரத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். உன்னை காதலிச்சு குட்டுறதுக்காக முதல்ல உங்க அப்பன்ட்ட அடி வாங்கினேன். இப்ப ஊராங்கிட்டு அடி வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உயிர் பெரிய போகுது. அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னை கட்டிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடு. ஆடா அடுத்த ஜென்மம் என்னையா? நீ உயிரோட இருந்தா இந்த ஜென்மத்திலே உன்னை கட்டிக்கிறதுக்கு எனக்கும் ஆசைதான். ஆனா எங்க அப்பா ஒத்துக்க மாட்டானே, என்ன செய்யறது? உங்க அப்பனை எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா பண்ணிக்கிறேன். அப்பா இப்பதான் போன உயிர் திரும்பி வந்திருக்கு. சரளா செந்தில் சரளா செந்தில் சரளா செந்தில் வந்துட்டா. சரளா உங்க அப்பா வரான். தலையில இருக்க பூவை கசக்கி போடு, பொட்டை அழிச்சுக்க, முடிய களைச்சு விடு. நான் சொன்னபடி நடி. நீ போயா, உன்னை விட நான் பிரம்மாண்டமா நடிப்பேன். என்ன காண்டாமிருகம் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கான்? ஏ சமையலு, என்னையா போஸ்ட்? என்னடா சட்டையும் பேண்டையும் தோல்ல போட்டுக்கிட்டு போற? நாய் மாதிரி வேற இறைக்கிற? எதையாவது திருடிக்கிட்டு ஓடுறியா? 4 அடி முன்னாடி போய் பாரு. நான் எதை திருடிட்டு போறேன்னு நீ ஏன் புரிஞ்சுக்கிற? என்ன இவன் 4 அடிக்குள்ள ஒரு சஸ்பென்ஸே வச்சுட்டு போறான்? போய்தான் பாப்போமே. யாரு பெத்த பொண்ணோ? ஐயோ நான் பெத்த பொண்ணு. அட பாவி, விக்க வச்சிருந்த ஸ்டாம்பு மேல கருப்பு முத்திரையை குத்திட்டியடா. இனிமே விலை போகாதே. நீ என் தலையில் நெருப்பு வைக்க பார்த்த, நான் உன் கூரையில் நெருப்பு வச்சுட்டேன். நினைச்சு நினைச்சு சாவு. அடே மகளே, இது என்ன கோலம்? முள்ளு மேல சேலைய போட்டுட்டேன், மெல்ல மெல்ல எடுத்தேன். முள்ளு மேல சேலைய போட்டியா இல்ல முள்ளமன்று மேல போட்டியா? ஏன்பா அப்படி கேக்குறீங்க? அப்படி ஒண்ணு இந்த பக்கம் போறத பார்த்தேன், அதான் கேட்டேன். அப்பா பெத்த பொண்ணு மேல வீணா சந்தேகப்படாதீங்க. நான் முள்ளு மேலதான் போட்டேன். சரி, சேலையத்தான் முள்ளு மேல போட்ட, தலையுமா போட்ட? முடி இப்படி கலைஞ்சிருக்க. அதுவா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஒரு குரங்கோட விளையாடுனேன், அது கலைச்சிருச்சு. குரங்கா? அவனை அப்படின்னு சொல்லலாம். அப்பா அவரை போய் அவன் சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். இப்பவே அவன் மேல உனக்கு அவ்வளவு பக்தி வந்துருச்சா? எப்பவும் அவர் மேல எனக்கு பக்தி தான். ஆஞ்சநேயர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன், அவரை திட்டாதீங்கப்பா. நீ யானையவே பானைக்குள்ள போட்டு மறைக்க பாக்குற. நேரடியாவே கேக்குறேன், புத்தி என் கலைஞ்சிருக்கு. இது என்னப்பா கேள்வி? அவரோட நான் எவ்வளவு நேரம் விளையாடி இருக்கேன், வேர்வையில கலைஞ்சிருக்கோம். ஊட்டியிலே உனக்கு வேர்த்திருக்கு. வீட்டுக்கு வா பேசிக்கிறேன்.